மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலனதானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசியில் சனி பகவான் ஜென்ம சனியாகவும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சூழலில் தான் செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது. மீன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மீனராசிக்கு 4வது பாவகத்தில் ராகுடைய சாரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணங்களில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. 4வது பாவகத்துக்கு போன குரு பகவான் இது வரைக்கும் ஆஹா ஊகோன்னு சொல்கிற அளவுக்கு பலனை தரல. உழைப்புக்கு தகுந்த உயர்வோ அல்லது வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியோ இல்லை. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி நம்மளுடைய உழைப்பும் நமக்கு அந்தளவுக்கு கை கொடுக்கல, நம்மளுடைய படிப்பும் அந்தளவுக்கு கை கொடுக்கல. ஆனால் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலால் 100% சாதகமாக இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும். கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே பாவகத்தில் ஒரே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு திருப்ப முனையை கொடுக்கும் வேலை வாய்ப்பில். அதுபோக ₹1 குதிரை வாங்கிட்டு வந்து ₹1.5 பில்லு போட்டு விற்கிறது 3/4 ரூபாவாக இருக்குது சார், சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனே தவிர சாதிக்கிற இடத்துல நான் இல்லை சார் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் சுக்கிர பகவான் தகரியஸ்தானாதிபதி இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு, செல்வந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீடு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். ஏற்கனவே ஏமாத்தி புட்டன்ற பழக்கம் இருக்காது, ஏமாந்துட்டன்ற பழக்கம் அதிகமாக இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னா கொடுத்த பணம் வாங்க முடியல என்ற ஆதங்கம் அதிகமாக இருக்கும். வாங்கின பணம் கட்டிப்பிடுவீங்க, வாங்கின பணத்தை கொடுக்காம நான் போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பீங்க. ஆனால் இந்த தருணங்களில் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கோ தொழில் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு, தொழில் ரீதியாக மாற்றங்கள், நல்ல அனுகூலங்கள், உயர்வு வர்றதுக்கும் மன நிறைவு கொடுக்கறதுக்கும் மன அழுத்தம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படுத்தும். 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேனுங்க. நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாகிடுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே நேர காலங்கள் பாதகமாகி போச்சுன்னா அரசனாக இருந்தால் கூட ஆண்டியாகிடுவாங்க. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார தனகாரகன் குரு சூழ்நிலை உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறதும், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் மிகப்பெரிய ஒரு ஒரு அமைப்பு. தனகாரகன்னா குரு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தனஸ்தானாதிபதினா நம்ம ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் தனஸ்தானாதிபதி. அப்போ நமக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது கட்டத்தில் இருந்து திருமண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவான் தனகாரகன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த தொழிலே வேணான்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தால் கூட இந்த தொழில் தான் நம்மளை வளர்க்கும், வாழ வைக்கும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிடுவீங்க. அந்த தொழிலில் 100% உயர்வு கொடுக்கக்கூடிய மாதம் தானுங்க செப்டம்பர் மாதம். அதுபோக ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திடும். அது என்ன சார் ஒரு சிலருக்கு அப்படின்னா, பொதுவாக இந்த மீனராசியில் பிறந்தவங்க எப்படின்னா தனக்கு கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப மல்லு கட்ட மாட்டீங்க. அவங்க 10 வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்கள் 2 வார்த்தை தான் பேசுவீங்க. நிச்சயமாக உங்களால் உங்கள் குடும்பத்தில் சங்கடம் வரவே வராது. மற்றவங்களால் உங்கள் கூட பிறந்தவங்களாலேயோ
உங்களை பெற்றவங்களாலேயோ மற்றவங்களால் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் சங்கடங்கள் அதிகமாக ஏற்படலாமே தவிர நிச்சயமாக 100% உங்களால் உங்கள் குடும்பத்துக்குள்ளார சங்கடங்கள் வராது. அல்லது உங்களை கட்டினவரால் கூட உங்களுக்கு சங்கடம் வரலாம், அது வேறு விஷயம். எது எப்படி இருந்தாலும் ஈஸியாக சமாதானம் ஆகக்கூடியவங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி ஒருத்தர் அவாய்ட் பண்ணக்கூடிய சூழல் கண்டிப்பாக வராது. எவ்வளோ பெரிய ஒரு 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 தப்பு நடந்தாலும் சரி பரவாயில்ல, அந்த மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க. ஆணுக்கும் பொருந்தும் அல்லது பெண்ணுக்கும் பொருந்தும். அப்படி இருந்தும் மன வாழ்க்கையில் உங்களுக்கு சிக்கல் இருக்குதுன்னா அந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் திருமணஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளார குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வந்துடும். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளார குடுக்கல் வாங்கல், கொடுத்த இடத்துல வாங்க முடியல, வாங்கின இடத்துல கட்ட முடியல, இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாயிடும். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார வேலையில் உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கும். அப்போது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு ஆவணி மாதம் ஒரு பாதி நாட்கள் வரும். ஆவணி மாதம்னாவே அற்புதமான மாதம் தானுங்க. புரட்டாசி மாதம் ஒரு பாதி மாதம் வரும் இல்லையா? அப்போ செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு தருணங்கள்லையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. தனஸ்தானாதிபதி 8வது பாவகத்தில் மறையும் பொழுது கூட தனஸ்தானாதிபதி செவ்வாய் 13ஆம் தேதி 8வது பாவகத்துக்கு மறைகிறாரு. அப்போ கூட தனகாரகனான குருவுடைய பார்வையில் இருப்பார். அதனால் ஒன்றும் சங்கடம் இல்லை. இது ஒரு வகையில் நல்லது தான். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 13ஆம் தேதி 8வது பாவகத்தில் மறைஞ்சி தனஸ்தானம் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார் செவ்வாய். இது ஒரு வகையில் நமக்கு சாதகமான ஒரு தருணம் தான். அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தை 100% மீனராசியில் பிறந்த நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு தருணமான மாதம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே, முக்கியமான ஒரு முடிவுகள், முக்கியமான செயல்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். ஆக அற்புதமான மாதம் தானுங்க. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு, மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம். சரிங்களா? இதை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். மனசுக்குள்ளார 1000 கற்பனைகள் சொல்கிறத விட 1000 மனக்கோட்டைகள் இருந்தாலும் நெசத்தில் கோட்டை கட்ட முடியலையேன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் நெசத்தில் கோட்டை கட்டுவீங்க. அப்பேற்பட்ட நேரம் தானுங்க இது. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. இது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் இந்த வார்த்தை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சின பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி வாழ போகிறீங்கன்ற விவரத்தை சொல்லிடுறேங்க. இந்த பதிவு மீனராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.